இன்று சவூதியில் உள்ள பல தொழிலாளர்களுக்காக ஒரு மிக முக்கியமான நற்செய்தி வெளிவந்திருக்கிறது. ஹூரு புகார் பதிவு செய்யப்பட்ட ஹவுஸ் டிரைவர்கள் மற்றும் வீட்டு தொழிலாளர்கள் தங்கள் சட்ட நிலையை சரிசெய்ய இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. சவூதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான அவகாச காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதாவது ஹூரூப் நிலையில் இருக்கும் டிரைவர்களும் மற்ற வீட்டு தொழிலாளர்களும் இப்போது தங்களுக்கான புதிய ஸ்பான்சர் அல்லது கபில் கீழ் தங்கள் இக்காமாவை சட்டப்படி மாற்றிக்கொள்ளலாம். முன்பெல்லாம் ஹூரூப்பான பிறகு சட்டப்படி திரும்பி வேலைக்கு போவது கஷ்டமாயிருந்தது. ஆனா இப்ப இந்த புதிய அறிவிப்பால் அந்த தொழிலாளர்களுக்கு சட்டரீதியான வாழ்க்கை மீண்டும் ஆரம்பிக்க வாய்ப்பு கிடைக்குது. இந்த நீட்டிப்பு அவகாசம் அடுத்த 6 மாதங்கள் வரை செல்லுபடியாகும். அந்த காலத்துக்குள் தேவையான ஆவணங்கள், அனுமதிகள், புதிய கபில் விவரங்கள் அனைத்தையும் சரிசெய்தால் புதிய இக்காமா எடுக்கலாம். இந்த தீர்மானம் சவூதியில் வேலை செய்யும் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி அளித்திருக்கிறது. அரசாங்கம் இதை ஒரு சட்டமுறை திருத்த வாய்ப்பு எனக் கூறி அந்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இது உண்மையிலேயே ஒரு நல்ல முன்னேற்றம். சவூதியில் வேலை செய்கிற பல ஹவுஸ் டிரைவர்களுக்கும் வீட்டு தொழிலாளர்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை வாய்ப்பு. இப்படியான முக்கியமான வெளிநாட்டு நியூஸ்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.